ஏய் மிஸ்டர் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? டேய் மச்சான், எப்படியாவது இவகிட்ட பேசணும்டா. அதுக்கு நீதான்டா மச்சான் சரியான ஆளு. போன தடவை எப்படியோ மிஸ் ஆயிட்டா மச்சான், இந்த தடவை விட்டுடாது மச்சான். உன்ட கிளாஸ்மேட் தானடா, எப்படியாச்சும் நம்பரை வேண்டியதுடா, மிஸ் பண்ணிடாதடா பொக்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பஸ் ஒரு புள்ளர் வந்து குந்து எல்லாரு உங்களுக்கு இதானா வேலை, எந்த வேலையும் கிடையாதாடா அவனுக்கு. பாவங்க நான் பஸ் வழியை மறைக்காம அவங்க அனுப்புங்க கொஞ்ச நேரம். வேலையை பார்த்துட்டு போங்கடா. அவங்க பயணம் போனா நாங்க ஒன்றும் போறே இல்லையா? பாக்குற வேலை நாங்களும் போத்தாங்கடா வேணும் பயணம் வந்து மீனை குடிச்சு சாப்பிட்டு படுங்கடா போங்கடா. அவனை விட்டு நீ லைன் அடிச்சா நம்பர் எடுப்போம். சரி மச்சான், அதுக்குதான் மச்சான் நம்ம கேம் லீடர் இருக்காரு. அவர் இதெல்லாம் பார்த்துப்பாரு மச்சான். அவருக்கு ஏற்கனவே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிற மச்சான். நீ ஒரு எடுத்து சொல்ல மச்சான். அவர் எப்படியுமே வாங்கி வர அவரோட கிளாஸ் படிச்சதான் மச்சான் ஹதீஜா. அதனால அவருக்கு எப்படியுமே நம்பர் வாங்குற டேலண்ட் இருக்கும் மச்சான். நீ ஒரு எடுத்து சொல்லு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அடே பொக்கேவலா, நீங்களும் அதை பத்தி கவலைப்படாங்கடா. எப்ப பாருடா எப்படி நம்பர் எடுக்கிறேன். அவன் என்னோட படிச்ச ஹதீஜா தான்டா. இப்ப பாரு பொக்கே. ஹலோ ஹாய், யாருன்னு விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஒன்றா படித்த ஞாபகம் வைக்குதா உங்களுக்கு? உங்களோட பேசுகிறதுக்கு மிச்ச நாள் ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் கிடைக்கல, இன்றைக்கி தான் தனியாக உங்களோட பேசுகிறதுக்கு கிடைச்சிக்கி. எப்படி சோமாய்க்கிறீங்களா? உங்களோட நம்பரை கொஞ்சம் தாங்களே ப்ளீஸ். வா ப்ளீஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தீங்க, இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.